ஓகே. இப்போ நான் என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை ஒரு 15 எக்ஸசைஸ் இருக்குமா? விரல், முழங்கை, தோள்பட்டை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு ஸ்டிக் எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை, குச்சி வச்சு பண்ணுறது, மடக்கிறது இப்படி. இது அப்புறம் கையை வச்சு மடக்கிறது சொல்லியிருப்பேன். நீங்களே பண்ணுறது இப்படி. இது அடுத்த கட்டம். அசிஸ்டட் எக்ஸசைஸ், ஆக்டிவ் எக்ஸசைஸ், சரிங்களா? பேசிவ். அப்புறம் அன்றைக்கி ஜன்னலை ஹோல்ட் பண்ணி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஜன்னலை ஹோல்ட் பண்ணுறது, ஹேங்கிங் பண்ணுறது, அப்படி தொங்குற மாதிரி. ஆனால் தொங்கக்கூடாது, ஏன்னா பாடி 1 மாதம் தான் ஆகுது. வெயிட் அந்த நல்ல கையில் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்றது, அது இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ரஞ்சித், இன்றைக்கி உன் வேலையெல்லாம் பண்ண முடியுதா? பாத்ரூம் போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிறேன், ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், எதுவுமே கஷ்டப்பட்டார். அதுதான் இதுதான் முக்கியம். அவர் வேலையை பண்ண வைக்கணும், அதுதான் குறிக்கோள். டாக்டருடைய குறிக்கோள், எங்கள் குறிக்கோள் எல்லாமே அவங்க வேலையை பண்ணால் தான் அதான் சக்ஸஸ். விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம், ஏன்னா நாட்டு வைத்தியம் பண்ணால் 3 மாதம் அப்படியே கிடக்கும், முரடு கட்டி போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் விஞ்ஞானம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? வேறு என்னம்மா, இப்போ இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அழுத்தி சொல்லியிருக்கேன். வீட்டில் அந்த ஆயில் மசாஜும் அந்த தழும்பில் பண்ணணும். அதில் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. தேங்காய் வச்சு ஒரு 2 நிமிஷம், காலைல 3 நிமிஷம் பண்ணி விடணும், காலையிலே சாயந்தரம். அந்த தழும்பு விறப்பாயிடக்கூடாது. ஸ்கார் மசாஜ்பாங்க, இதுலேயும் விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும், சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐஸ் ஒத்தனை எப்படி கொடுக்குறது, எக்ஸசைஸ் முன்னாடி ஹாட் வாட்டர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் 2 வாரத்தில் நாங்கள் 2 எக்ஸ்ரேயும் பார்க்க போகிறோம். பழைய எக்ஸ்ரே எப்படி இருந்துச்சு, புதிய அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம டிவி சேனலே காமிக்க போகிறேன். இது எலும்பு எப்படி கூடியிருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியணும். அதை நான் அடுத்தது நம்ம கணிக்கு வரோம் இன்னும் 2 வாரத்தில். ஓகே ரஞ்சித், சேட்டை திருப்தியா? அது இன்றைக்கி எனக்கு கிளினிக் வந்தப்போ மெழுகுவத்திரம் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி நான் என் முன்னாடியே செய்ய வச்சு காமிச்சு, ஏன்னா நான் திருப்தி ஆக மாட்டேன், ஏன்னா செய்ய மாட்டாங்க, அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறத அழுத்தி சொல்லி அவ்வளோதான். ஏன்னா அவர் இன்னும் 2 மாதத்தில் அவர் டிரைவரை போகணும். இன்னும் 1 மாதம் தான் டைம். 2 மாதத்தில் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். 3 மாதங்கிறது ஃபுல் வெயிட் தூக்குறது. பட் இருந்தால் சின்ன வேலைலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து அப்புறம் ஒரு கிலோ வெயிட்லாம் தூக்கிடலாம் பண்ணலாம். 2 மாதம் முடிஞ்சுன்னா அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஹெவி ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. 3 மாதம் ஆகிடுச்சுன்னா பழைய மாதிரி வண்டி ஓட்டலாம். அதுதான் ப்ராப்பர். உண்மையும் சொல்லணும், அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணினா தான் வரும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வரும். ஓகே ரஞ்சித், திருப்தியா? ரைட். டாக்டர் சப்போர்ட்டு முக்கியம், எங்கள் சப்போர்ட்டு முக்கியம், பேஷண்ட் சப்போர்ட்டு, வீட்டில் இருக்கும் எல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து மெனக்கிட்டு வராங்க. கிராமத்துலேருந்து ஒரு 20-40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். அவங்க மெனக்கட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. இது என்னத்துக்கு இது நான் சொல்கிறேன்னா, அசால்ட்டாக இருக்காதிங்க. ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டால் பின்னாடி கை நல்லாயிடும். அதுதான், வேறு ஒன்றும் நாங்கள் சேனல். ஓகே அம்மா, புரியுதுங்களா? அதுமாதிரி சாப்பாடும் கொஞ்சம் உளுத்தங்கஞ்சி, சரிங்களா? அந்த பிரண்டை, முடக்கத்தந்தவை, எலும்பு சத்து உள்ளது பார்த்துக்கு. கிராமத்தில் நம்ம ஒதுக்காதீங்க, சரியா? அந்த தானிய வகைகள் எதாக இருந்தாலும் விரும்பி எலும்பு சத்து அதுதான். நம்ம மாத்திரைலாம் வாங்கிட்டு இருக்கணும். எலும்பு சத்துக்கெலாம் மாத்திரை இந்த வயசுலாம் தேவையில்லை. உளுத்தங்கஞ்சி வாரத்தில் 2-3 டைம் எந்த சூப்பனாலும் குடிங்க, சரிங்களா? பிரண்டை, முடக்கத்தால், அவ்வளோதான். அது எல்லாத்தையும் எலும்பு தப்பே கிடையாது. வாரத்தில் 1-2 கொடுங்க, தப்பு இல்லை. அதெல்லாம் கிராமத்தை செய்கிறது. அதுமாரி அந்த முடக்கத்தான் பிரண்டை கிடைச்சாலும் கூட தோசையில் அதெல்லாம் எலும்பு சத்து அதிகம் உள்ளது. அதை நம்ம விரும்பி எடுத்துக்கிறதுல இங்கேயே விற்கிறாங்க. இப்போ டவுன்லேயே வந்துடுச்சு காசுக்கு எல்லாமே. அது முக்கியமான விஷயம். அது கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கங்க, சரியா? எலும்பு சத்து உள்ளது அதிகமாக இருக்கிறது அதுதான். காலைல ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் நடந்தால் நல்லது. எலும்பு நல்லா உறிஞ்சும். எலும்பு பிரண்டை, முடக்கத்தான், உளுத்தங்கஞ்சி, தானிய வகைகள், கேழ்வரகு, ராகி, கம்பு எல்லாத்துலேயுமே எலும்பு சத்து. இதை ஒதுக்காதீங்க. அதுதான் முக்கியம். சத்து முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம். சரியா? கிளியர்? ரைட்.